ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்பவே ஒரு சத்தான ஸ்நாக்னே சொல்லலாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பொட்டுக்கடலை லட்டு தாங்க பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த ஈஸியான குயிக்கான லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் நமக்கு அரைச்சி எடுக்கும் போதும் நல்லா வந்து அரைஞ்சி வரும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து வறுபட்டதும் இதை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதில் சர்க்கரை வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் இதில் தேவையான அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் அளந்து எடுக்கிறோமோ அதிலே பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த பொட்டுக்கடலைக்கு சரியாக இருக்கும். இப்போ இது 2யும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரைனா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். வெல்லம்னா வெல்லத்தையும் இதே மாதிரி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்ச பின்னாடி இதை வந்து சைடில் வச்சுக்கலாம். அடுத்து இந்த லட்டுக்கு தேவையான பாதாம், முந்திரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன பேன் வச்சு அதில் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. ஒரு 5 போல் பாதாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு 5 போல் முந்திரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது 2யும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அது வறுபட்டு வந்த பின்னாடி கடைசியில் ஒரு 10 போல் திராட்சை பழம் வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ண பின்னாடி ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை மிக்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்தெடுத்த பாதாம், முந்திரி, திராட்சை அதை பார்த்திங்கன்னா அந்த நெய்யோடு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்த பின்னாடி இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. வழக்கமாக பொட்டுக்கடலை லட்டு பண்ணுறதுக்கு நம்ம வந்து நெய் இந்த ஸ்டேஜில் நெய்யை வந்து உருக்கி சேர்த்து நெய்யிலே தான் நம்ம வந்து பண்ணி எடுப்போம். அதுக்கு பதிலாக இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மீடியம் ஹீட்டில் இருக்க பால் ஊற்றி வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பால் பார்த்திங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படுறத பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அந்த பால் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு கொண்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி எந்த சைஸில் வந்து நீங்கள் லட்டு பிடிக்க போகிறீங்களோ அந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு அந்த மாவை எடுத்து பொட்டுக்கடலை அந்த மிக்ஸை எடுத்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதை மிக்ஸ் பண்ணுறப்பவே பாதி சாப்பிட்டாச்சு. மிச்சத்தில் தான் நான் இன்றைக்கி லட்டே பிடிக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பொட்டுக்கடலை லட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்குங்க. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.